ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம ஆட்டோகேடில் ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் இந்த இது நல்லாயிருக்கு ப்ரோ, அந்த இது நல்லாயிருக்குன்னு நீங்கள் நடத்துகிற புரியுதுன்னு நீங்கள் தேங்க்யூ ப்ரோ, எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போ நம்ம புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா எல்லா இதோடைய லோகோஸ், கூகுளுடைய லோகோ இன்றைக்கி நம்ம டிராயிங் ஆட்டோகேடில் எப்படி வரைகிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசிக் வீடியோஸ், இந்த மாதிரி ஆட்டோகேடில் பேசிக் வீடியோஸ் இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எல்லா ஆட்டோகேட் வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆட்டோகேட், இந்த எஜுகேஷன் கேட்டகரி, இவன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாத்தையுமே உடனே பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அது போக இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் இனிமேல் ஒவ்வொரு வீடியோ முடிய ஒவ்வொரு குயிஸானது நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த குயிஸுக்கு யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறான்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் டிராயிங் தந்துருங்க. ஸ்டார்ட் டிராயிங் வந்த பிறகு நம்மளோட இது வந்துடும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கும், நம்ம அதை ஃப்ரண்ட் இதுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் இதுக்கு மாற்றின பிறகு மேலே டிராஃப்ட் அலவன்சஸ்க்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. டிராஃப்ட் அலவன்ஸுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா, கைஸ் இன்னும் டாப்பில் இருந்து மாறல, நம்ம WCS இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது கிரிட் டிஸ்பிளேயை டாப்ல இருந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு திருப்பி ஒரு தடவை மாற்றுங்க. ஏன்னா நம்மளோட இதில் இன்னும் செட் ஆகல. இப்போ செட் ஆயிடுச்சு பாருங்க கைஸ், நம்மளோட இது இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் செய்ய தேவையே இல்லை. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் UCS ஐகான் டைப் அடிச்சுக்கோங்க. UCS அப்படின்னு டைப் அடிச்சுட்டு ஒரு என்டர் தாங்க. என்டர் தந்துட்டு கீழே என்னன்னு கேட்டிருக்காங்க, HR இது ஆப்ஜெக்டாக என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் நோன்னு வந்துடுறேன். NO UCS ஐகான் அடித்த பிறகு நோன்றது என்ட்ரு பண்ணுங்கள். NO என்ட்ரு தந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆப்ஷன். செகண்டு நம்ம யூனிட்ஸ், UNITS யூனிட்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு நம்மளுடைய டைப்பு டெசிமல் தான். ப்ரிசிஷன் எத்தனையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 0 தான். யூனிட் ஸ்கேல் MMல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. MMல இருக்குது. அதுக்கு எடுத்து ஓகே தந்துருங்க. ஓகே தந்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, லிமிட் செட் பண்ண போகிறோம். LIMITS லிமிட்ஸ் என்டர். ஃபஸ்ட் இது எனக்கு 0,0 0 டேப் 0 என்டர். 500 டேப் 500 என்டர். இப்போது நான் லிமிட்ஸு செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஜூம் ZOOM ஜூம் என்டர். ஆல் என்டர். அவ்வளோதாங்க, இப்போ செட் பண்ணியாச்சு நம்மளோட இதை. இப்போ நம்ம டிராயிங்கை வரைய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்து ஒரு குறிப்பிட்ட லைனில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம லைனு, நம்மளுக்கு லைன் ஆனது எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் இருந்துட்டு ஒரு 35 ஒரு குத்துமைப்போ தருவோமே, இவ்வளோ தூரம் வச்சுக்கிடுவோம். ஒரு 100 வச்சுக்கிடுவோம். 100 வேண்டாம் கைஸ், ஏன்னா நம்ம டோட்டல் 100 வச்சுக்கிடுவோமே. 100 வச்சாச்சு. இப்போது நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் கமெண்ட், இதோட சென்டர் பாயிண்ட்டை ட்ராக் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் ட்ராக் பண்ணிட்டு ரேடியஸ் 50 mm, ரேடியஸ் 50 mmக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இது என்ன செய்யுங்கன்னா, இதை ஆஃப் செட் பண்ணணும். ஆஃப் செட் கமெண்ட் த்ரூ டிஸ்டன்ஸ் 20 கமெண்ட். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு உள்ளக்கே அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் இருந்து நம்ம டேரெக்டாக இப்போ வரைய ஆரம்பிக்கலாமா? இந்த லைனையும் நீங்கள் இப்போ ஆஃப்செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு சின்ன லைன் வரைஞ்சிக்கோங்க.
இந்த லைன் சென்டர் லைன்லேருந்து கீழே ஒரு 10 mm 10 mm எடுத்து கீழே இவ்வளோ தூரம் எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி மேலே இந்த லைனு காப்பி பண்ணி விட்ருங்க. காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. COPY காப்பி. இந்த லைனையும் பேஸ் பண்ணி ஒரு என்டர். சரி கைஸ், மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணணும். நம்ம காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிட்டோம். MI என்டர். வந்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. இந்த இதையும் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த லைனுக்கு ஏற்ற மாதிரினா எனக்கு இந்த சென்டர் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேணும். சென்டர் லைனையும் இந்த லைனையும் இது பண்ணிட்டு ஒரு என்டர் வந்துடுறேன். பாருங்க மேலே எனக்கு வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம கூகுள் லோகோவை கொண்டு வரலாமா? இப்போ வாங்க லோகோவை நம்ம டைரக்டா டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு சென்டர் லைன்ல இருந்து ஆர்த்தோவை அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. எல் என்டர். லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இவ்வளோ தூரம் வச்சுட்டு ஒரு லைனை முடிச்சிருங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். TR டபுள் என்டர். இந்த லைன் ட்ரிம் பண்ணிடுங்க. இது உள்ள இருக்க இந்த லைன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், நம்மளோட கூகுள் லோகோ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது கரெக்டான இது கலரில் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி ஒரு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி எந்த இடத்துல இருந்துன்னா இந்த லைனை ட்ராக் பண்ணிக்கிட்டு இந்த லைனில் இருந்து அப்படியே இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த இடத்துல ஒரு பொசிஷனில் வச்சுருங்க. திருப்பி அதே லைன் கமாண்ட் தான். இந்த லைன் கமாண்ட் எங்கே இருந்துன்னா நம்மளோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் கமாண்ட். திருப்பி லைன் கமாண்ட் கொண்டு வந்துட்டு இங்கே எங்கே இருந்துன்னா இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுருங்க. இப்போ திருப்பி ட்ரிம் கமாண்டு தாங்க. ட்ரிம் டபுள் என்டர். இந்த லைனையும் ட்ரிம் பண்ணுங்க. இந்த பாருங்க கைஸ், நான் ட்ரிம் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது REG என்டர். திருப்பி அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் வந்துருங்க. அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக ஒன்று ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அது பைலேயர் படி கலர் தரப்போகிறோம். இந்த ஆப்ஜெக்டில் கலர் தரணுமோ அந்த ஆப்ஜெக்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருங்க கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோமா? எக்ஸ்ட்ரூட் பண்ணி விட்ருவோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக இது கலர் தந்துடலாம். EXPன்னு வந்துட்டு ஒரு என்ட்ரு வந்துருங்க. இப்போ இது எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. திருப்பியும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோட் ஆனா EXP ஒரு என்டர். ஓகே கைஸ், இப்போ இதை தனித்தனியாக நம்ம கலர் தர ஆரம்பிச்சிடலாம். நான் உள்ள இருக்க லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கலர் இருந்துக்கிட்டேன். இந்த இடத்துல எனக்கு கலர் இருந்துக்கிட்டு ப்ளூ கலரில் இருக்கணும். ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன கலரில் இருக்குன்னா க்ரீன் கலர். இந்த இடத்துல எல்லோ கலர். இந்த இடத்துல எனக்கு ரெட் கலர். இந்த இடத்துல கலர் இன்னும் மாறல கைஸ். ஆனால் க்ரீனு சூஸ் பண்ணிக்கோங்க. லைட் க்ரீன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். லைட் க்ரீன் இதோ இருக்குது கைஸ், லைட் க்ரீன். ஓகே, இப்போ இது உள்ளக்கா நம்ம கலரை ஃபில் பண்ண போகிறோம். அந்த கலரை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இதை ரீஜன் பண்ணுங்கள். REGன்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் வந்துருங்க. என்டர் வந்துட்டு இந்த பார்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு வந்துருங்க. என்ட்ரு வந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல ரீஜன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் 3D மாடலிங்க்கு மாற்றிக்கோங்க. இதை SW ஐசோமெட்ரிக் வியூவுக்கு மாற்றிக்கோங்க. SW ஐசோமெட்ரிக் வியூவுக்கு மாற்றிட்டு
எக்ஸ்ட்ராக்ட் கமெண்ட் தந்துட்டு இதை ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு என்டர். எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் இருந்துட்டு ஒரு 20 mm தருவோமா, ஒரு 10 mm தருவோம். 10 mm. இப்போ இதை நம்ம பேசிஸாக நம்மளால் இது கலரை பிரிக்க முடியும். இப்போ இது எப்படின்றது இந்த காட்டுறோம் பாருங்கள். ஷிஃப்ட்டையும் உங்களுடைய ஸ்க்ரோல் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரே டயத்தில் அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இதை ரொட்டேட் பண்ண முடியும். பாருங்க, இதை நான் மேனுவலே இப்போ ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ரெண்டு நிமிஷம் கைஸ். இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த கலரை அப்படியே மேட்டாப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கலரை இந்த இடத்துல வரைக்கும் நம்ம ஒன்று போல் கொண்டு வர போகிறோம். அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கலாம். இந்த டவுட்டை நம்ம இப்போ கிளியர் பண்ணிடுவோமா? ஓகே, வாங்க இப்போ அந்த இதை கிளியர் பண்ணிடுவோம். இதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் கமெண்ட் மீன்ஸ் எந்த இதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கைஸ், நான் இருந்துக்கிட்டு அதை ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சேன். அதே ஃப்ரண்ட் வியூக்கு நான் வச்சுக்கிடுறேன். இப்போது இந்த லைன் இருந்துக்கிட்டு எனக்கு இது வரைக்கும் வரணும். அதாவது இந்த லைன் அப்படியே எனக்கு எவ்வளோ தூரம் வரணுன்றதை நான் இவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றப்ப நான் இந்த லைன் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வேணுன்றதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது எந்த இடத்துல வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி சூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்கான்றதை நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு இருங்க, நம்மளும் இங்கே செக் பண்ணிடுவோம். ஏன்னா ரீஜன் இன்னும் ஆகாத மாதிரி காட்டுது கைஸ். அதனால் ரீஜன் ஆயிடுச்சா என்னன்றது நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும் இல்லையா. நம்ம கரெக்டான பொசிஷனில் இருக்கா என்னன்றது ஒரு தடவை நம்ம செக் பண்ணிட்டா நம்மளுக்கும் அந்த ஜாப் முடிஞ்சிடும். ஓகே கைஸ், கரெக்டாக நம்மளோட பொசிஷனில் வந்து இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஹேட்ச்ன்ற ஒரு சிம்பிள் எடுத்துக்கோங்க. ஹேட்ச்ன்ற ஒரு கமெண்ட் தந்த பிறகு நம்ம என்ன மாதிரி கேட்ச் பண்ண போகிறோம்னா, ஒரு நார்மலான சாலிட் கேட்சை பண்ணுவோமே, அதுக்கு கலர் நம்ம தரப்போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கிடுறேன். ரெட் கலர் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் ஹேட்ச் எங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஹேட்ச் என்ன கலர்ன்றதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஹேட்சுக்கும் நம்ம தான் ஹேட்ச் தரப்பு. எப்படின்னா, நம்ம சாலிட் பீஸை நம்ம இருந்துக்கிட்டு ஒன்று போல் கொண்டு வரதுக்குரிய அந்த அந்த அடையாளம் தாங்க ஹேட்சுக்கு. பாருங்கள், நான் ஹேட்சுக்கு இந்த இடத்துல கலர் மாற்ற அந்த இடத்துல கலர் மாறிட்டு தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு ரெட் கலர் வந்துருச்சு. அடுத்து திருப்பி ஹேட்ச் தான். ஹேட்ச் என்டர் தந்துட்டு இப்போது எனக்கு எல்லோ கலர் வேணும். எல்லோ கலர் இந்த பீஸை செலக்ட் பண்ணுறேன். ஒரு என்டர் தந்துருங்க. ஒரு என்ட்ரு தந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலரும் வந்துருச்சு. திருப்பி ஹேட்ச் ஒரு என்ட்ரு தாங்க. திருப்பி எனக்கு என்ன கலர் எனக்கு இருந்துட்டு திருப்பி லைட் க்ரீன் கலர். லைட் க்ரீன் கலர் இந்த இடத்துல ஒரு என்டர். பாருங்கள், எனக்கு கூகுளோடைய ஒரு லோகோ வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. பாருங்கள், அடுத்து திருப்பி ஹேட்ச் ஒரு என்ட்ரு இருந்தாலே போதும், ஹேட்ச்க்குரிய சிம்பிள் வந்துடும். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு என்டர். அவ்வளோதான் கைஸ். இந்த பாருங்கள், நான் கூகுளுடைய லோகோ நம்மளோட இதில் வந்துருச்சு கிட்டத்தட்ட. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் கைஸ் நம்ம இருந்துக்கிட்டு ஒவ்வொரு இது லோகோவும் நம்ம ஆட்டோகேட்லேயே நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா எல்லோரும் நம்ம சேனல் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடணும். இது மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்குரிய நம்ம லாஸ்ட்டான ஒரு குயிஸ் தரோன்ட்டு இருந்தோம். அந்த குயிஸை இப்போ எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இப்போ குயிஸ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த குயிஸுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் தரீங்களோ அவங்களோட நேம் அடுத்த வீடியோவிலேருந்து ரிவீல் பண்ணப்படும். ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்து எந்த இதோடைய லோகோ நம்ம டிசைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த லோகோவை நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குயிஸ் தான். இந்த மேத்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இதில் 51 அப்படின்ற 6 + 5h = 51. இதில் ஹெச்க்குரிய வேல்யூ என்னன்ட்டு உங்களால் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போக யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம்ஸ், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்மளுடைய வீடியோ பேஜில் கவர் பண்ணப்படும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.